அக்காலத்து மன்னன் போய் நாடு பார்த்துட்டு வந்து நகர் பார்த்துட்டு வந்தால் கஷ்டம் துன்பங்கள் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்து அறிஞ்சு அரச சபையில தீர்மானிக்கிறார். அதே மாதிரி தான் எங்கள் பெருமான் எங்கள் குறையில பார்க்கத்தான் நகர் வளம் என்று வர்றது வளமே. நான் ஒருமறை துர்க்கை அம்மன் கோயில் ஆதிநகர்த்தாவும் பிரதம குருவுமாகிய ஸ்ரீகாந்த குருக்கள் ஐயா பேசுகிறது என்னவென்றால், காலாகாலமாக எங்கள் இந்த கோணேச பெருமான் நகர் வளம் வர்றது வளமையாக உண்டு. 3 நாட்கள் முதல் காலங்களில் வந்தது. இப்போ சனப்பெருக்கங்கள் கூடி மக்கள் கூடிய தொகைகள் கூடி இடவளங்கள் பெருகினபடியினால் கூட 2 நாட்கள் 5 நாளாக நகர் வளம் வர்றது. அக்காலத்து மன்னன் போய் நாடு பார்த்துட்டு வந்து நகர் பார்த்துட்டு வந்தால் கஷ்டம் துன்பங்கள் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்து அறிஞ்சு அரச சபையில தீர்மானிக்கிறார். அதே மாதிரி தான் எங்கள் பெருமான் எங்கள் குறையில பார்க்கத்தான் நகர் வளம் என்று வர்றது வளமையா போய்விட்டது. இது பெரும்பான்மையான எல்லா இன மக்களும் சிங்களம் தமிழ் கத்தோலிக் என்ற இன வேறுபாடு இல்லாமல் எல்லா மக்களும் இதை ஆர்வத்தோடு அலங்கரித்து வீதிகளை அலங்கரித்து நிறுவனங்களை வைத்து நடத்தி வைப்பதென்று ஒரு வழிமுறையாகவே போய்விட்டது. குறிப்பிட்ட வந்து இது எவ்வளவு காலமா வந்து செய்து கொண்டிருப்போம்? இது நாங்கள் 100 வருஷத்துக்கு மேல இதுகள் ஊர்வலங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து இடைநிறுத்தப்பட்டது. இந்த வன் செயல் காரணமாக அந்த குறிப்பிட்ட காலத்தில் கடைசி ஒரு நாள் செய்தவங்க ஊர் நகர் டவுனுக்குள்ள மாத்திரம் நகருக்குள்ள மாத்த ஒரு நாள் செய்துட்டு விட்டவங்க இப்ப நாடு சுமூகமா இருக்கிறபடியினால் 5 நாட்களாக கூட்டி செயல்பட்டு கொண்டு வருது. பொதுவா வந்து ஒரு நகர்வலம் என்று சொல்லி மக்களால சாதாரணமா பார்க்காம இந்த திருவண்ணாமலையில வாழ்ற மக்களால இந்த நகர்வலம் மட்டும் ஏன் ரொம்ப சிறப்பா ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாடுறாங்க. இது எங்கள் நாட்டு பொருள் இல்ல. கோணேச பெருமான் உலகத்துக்கே உரிய ஒரு உரிமையானவர். உலக நாடுகளே அறிந்த கோணநாதேஸ்வர பெருமானின் ஆலயத்தில் கோணேஸ்வரர் வெளியில வர்றா ஒரு மகிமைதான் எங்களுக்கு. எல்லா கோயில் நாங்கள் எந்த பூஜை செய்வதாக இருந்தாலும் அவருக்கு முதல் செய்துதான், அவருக்கு முதல் வணக்கம் செலுத்தி அவர்கள் நாமத்தை உச்சரித்ததுக்கு பிறகுதான் நாங்கள் எங்கட இருக்கிற ஆலயத்தில் அம்மா தெய்வங்களை பூஜைக்க வழிகெடுப்போம். பொதுவா வந்து இந்த ஊர்வலம்ங்கிறது வந்து அடுத்த சந்ததியினருக்கு நாங்க கடத்தி கொண்டு வரோம். என்ன காரணங்களுக்காக வந்து இதை தொடர்ச்சியா செய்யணும், இந்த மரபுரிமையை வந்து மறக்க கூடாது மக்கள் மத்தியில இருந்து என்ன நோக்கமா இருக்கும்? இதுல பிரதான நோக்கமா என்னவா இருக்கும்? இதுகள் இந்த நகர் வளத்துல வந்தா ஆர்வங்கள் காட்டி பிள்ளைகள் எங்கள் வீடுகள்ல எல்லாம் அந்த வளவுகள் அந்த வீதியெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் செய்து இது சுவாமி பார் என்று சொன்னா பாதைகள் அமைக்காத பாதைகளை அமைத்திருவாங்க. அது அரசாங்கமும் சேர்ந்து எங்களுக்கு இது பண்ணி தரும். அதுபடியா அப்ப நகர்களும் சுத்தமாக அடைந்து சுத்தமும் வழிபாடுகளோட இதுகள் நடந்து வர்றபடியா காலாகாலமா அந்த ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா வந்து போவேன் சிவராத்திரி முடிய. இப்ப அடுத்த தலைமுறையினர் வந்து இவ்வாறான இந்த இறை வழிபாடுகளை வந்து விரும்புறாங்களா? அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன வரும்? இல்ல, வழிமுறையில் செயல்பாடுகள் இருக்குது. செயல்பாட்டு முறையில் தான் வழிமுறைகள் பின்பற்றதுக்கு நாங்கள் எப்படி வழி நடத்த போறோம், எப்படி வழி செயல்படுத்த போறோம் என்று சொல்வதை நாங்கள் வழி எடுத்துக்காட்டாக செயல்படுத்த வேண்டும். என்னென்ன செயல்படுத்தணும் என்று சொல்லி எடுத்து காட்டினால் அந்த வழியை பின்பற்றி வருங்கள். நாங்கள் போகாமல் வழிபடாமல் ஆலயங்களை கும்பிடாமல் பூஜைகள் செய்யாமல் இருந்தா அதே வழியைத்தான் பின்பற்றுறதுகளும் பின்பற்றி வரும். ஆலயங்களுக்கு போகாது, அம்மா அப்பா போக இல்லை நாங்களும் போற இல்லைன்னு சொல்ற மாதிரி அப்படி இல்லை. இதுக்கு நாங்கள் செயல்பாட்டுல வழிகாட்ட வேணும். ஒவ்வொரு ஆலயத்திலையும் சிறப்பித்து ஒவ்வொரு விழாக்களையும் சிறப்பித்து படிப்படியா உயர்த்தி வைத்து கொண்டால் ஆர்வம் வரும். சாமி தூக்கணும், சாமி ஆட்டணும், இது பண்ணணும், நான் தூக்கணும், இது அப்படி ஆர்வம் வந்துதான் மக்கள் கூடி உண்டா ஆலயங்கள் சிறப்பாக நடக்கிற உற்சவங்களுக்கு சிறப்பிக்கிறது. இந்த திருவண்ணாமலையில சிறப்பு அப்படிங்கிறது உங்களோட பார்வையில் எப்படி? சிறப்பு இது கோணேச இது மாத்திரம் இல்ல, நவராத்திரியில விழாக்கள் இருக்கு, நவராத்திரி கும்பம் இருக்குது. கலாச்சாரத்திலே பேர் போன திருவண்ணாமலை தான் பேர் போன இடம். கும்பங்கள் கட்டி எல்லாம் இளைஞர்கள் எல்லாம் வீதியில எல்லாம் கும்பங்கள் ஆடி அதெல்லாம் அண்டைய ஒரு தினம் ஒரு கோலாகலம் திருவண்ணாமலை. அது இதுக்கு அடுத்ததாக அது இருக்கும் கும்பம் நவராத்திரி விழா. ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் நாங்க பார்த்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஈழத்திருநாட்டுல தமிழர்களோட தலைநகரமா காணப்படுற திருகோணமலையில் இருக்கிற கோணேஸ்வரர் ஆலயத்தை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. வரலாற்று சிறப்பு பெற்ற இந்த கோணேஸ்வரர் ஆலயம் சிவன்ராத்திரி முடிந்த பிறகு கோணேஸ்வரர் பெருமான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற மக்களால் ஊர்வலமாக எடுத்து சொல்லப்படுவார். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்பொரு காலத்தில் வாழ்ந்த அரசர்கள் எல்லாம் தங்களுடைய நாட்டில் இருக்க மக்களுடைய
நிலைமைகளை அறியறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நகர்வலம் வருவாங்க. அதாவது இரவுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாறுவேடம் போட்டு வருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நகர்வலம் செல்கிறதே வந்து நிறைய பேருக்கு தெரியாத வகையில் வந்து செல்லுவாங்க. இந்த நகர்வலம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே காணப்பட்டிருக்கு. என்ன காரணம், என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் காணப்படுற பஞ்ச ஈச்சரங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை வேந்தனான ராவணனால் அமைக்கப்பெற்றது. அந்த பஞ்ச ஈச்சரங்களும் இலங்கையில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, அவர்கள் என்ன வகையில் வாழ்கிறாங்க என்பதை கணிப்பதற்கும் காண்பதற்குமாக ராவணன் அதாவது ஊர் பவனி வருவார். அந்த ஒவ்வொரு இரவுகளும் பவனி வரும்பொழுது இந்த ஒவ்வொரு பஞ்ச ஈச்சரங்களையும் தங்கி விட்டு செல்வதாக தான் இந்த 5 ஈச்சரங்களும் அமைத்திருப்பார். அதில் இருக்கிற பஞ்ச ஈச்சரங்களை மிகவும் முக்கியமான கோயில் தான் இந்த திருக்கோணேஸ்வரம். இங்கே இருக்கிற இறைவனையே நாங்கள் வந்து அதாவது சிவனே பார்த்திங்கன்னு சொன்னால் மன்னனாக வந்து இங்கே மக்கள் நினைத்து இங்கே இருக்கிற மக்களுடைய குறைகளை வந்து நிவர்த்தி செய்கிறதா ஒரு நம்பிக்கையில் இங்கே வந்து ஊர்வலமாக பவனி வருவார். அந்த பவனி பார்த்திங்கன்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் 3 நாட்களும், பின்பு பார்த்திங்கன்னு சொன்னால் யுத்த காலகட்டங்களில் இடைநிறுத்தப்பட்டு மீண்டும் பார்த்திங்கன்னு சொன்னால் மக்கள் பெருக்கத்தின் காரணமாக 5 நாட்களும் வந்து இடம்பெறுது. இந்த 5 நாட்களும் பார்த்திங்கன்னு சொன்னால் மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த 5 நாளும் ஒப்பிடணும்னு சொன்னால் மதுரையில் இருக்கிற அழகர் ஆற்றுல இறங்குற ஒரு நாள் நிகழ்வு எப்படி இருக்குமோ அதே மாதிரி எங்களுடைய 5 நாள் நிகழ்வும் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி சொல்லிச்சிருக்காங்கன்னு சொல்லி. சுவாமி ஓசியில் இருக்கிற துர்க்கியம்மன் கோயிலில் 2வது நாள் தங்கிட்டு அதற்கு பிறகு இந்த பகுதியிலேருந்து சிவன் கோயில்னு சொல்கிற ஒரு பகுதியை நோக்கி போக போகுது. அந்த பகுதிக்கு போகும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் சுவாமியை வந்து ஒவ்வொரு முறையும் வந்து புறப்படுறதுக்கு முதல் பார்த்திங்கன்னு சொன்னால் உரிய மரியாதையினுடன் வந்து வழி அனுப்பி வைப்பாங்க. அதே மாதிரி அந்த சுவாமி வெளிக்கிடும் பொழுதும் பார்த்திங்கன்னு சொன்னால் சிலம்பங்களெல்லாம் சுற்றி அதற்கேற்ற ஒரு மரியாதையை கொடுத்து தான் வந்து சுவாமி எங்கேருந்து அழைத்து செல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் சுவாமி நிற்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலையும் இந்த சிலம்பங்கள் போன்ற தமிழருடைய கலைகளை வந்து காண்பித்த பிறகு தான் பார்த்திங்கன்னு சொன்னால் சுவாமி இங்கேருந்து புறப்படும். அது மட்டும் இல்லாமல் என்ன நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த கோயில் வீடியோக்களில் பார்த்திங்கன்னு சொன்னால் கோயிலில் சொற்பொழிவாற்ற மாதிரியே பேச சொல்லி. எனக்கு வந்து அப்படிலாம் பேச தெரியாது, யதார்த்தமாகவே பேசுவேன். அதனால் யாரும் குறை நினைக்காதீங்க. இந்த வீடியோக்கிலே வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. அப்படியே இந்த வீடியோ காணொலி பார்க்குறார்கள் உங்களோட தனிப்பட்ட கருத்து என்னன்னு சொல்லி கீழே வந்து தெரிவித்து கொள்ளுங்கள்.
பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த பகுதி எவ்வளோ அழகாக சுடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் வந்து வெடியெல்லாம் போட்டு அமர்க்கலைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள். இந்த மாதிரி திருவண்ணாமலை நகர பகுதியில் அனைத்தும் வந்து அழகாக வந்து அலங்கரிக்கப்பட்டு அதுக்கு பிறகு சுவாமி வந்து ஊர்வலம் இடம்பெறும். இதில் வந்து இப்போ நாங்கள் 2வது நாள் உவர்மலைன்னு சொல்கிற ஒரு பகுதியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது திருவண்ணாமலையில் உவர்மலை அப்படின்னு சொல்கிற பகுதியில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து நிற்கிறோம். இந்த ஆஞ்சநேயர் கோயிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து அந்த கோணேச பகவான் வந்த பிறகு வழிபாடுகளாக இடம்பெற போகுது. ஸோ அந்த வழிபாடுகளாக முடிந்த பிறகு இந்த பகுதியிலேருந்து மீண்டும் இதே பகுதியால் இந்த நம்ம காட்டுற இந்த பகுதியால் பார்த்திங்கன்னு சொன்னால் உவர்மலைக்குள்ளே போய் மக்கள் வந்து வழிபட போகிறாங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த ஆஞ்சநேயர் கோயில் முன் பகுதியில் நிற்கிறோம். சிறு சிறு சோடி நீலாம் செய்திருக்காங்க. இரண்டாம் நாள் உவர்மலையிலிருந்து சிவன் கோயில்னு சொல்கிற ஒரு பகுதிக்கு சுவாமி வரும். வந்த பிறகு சிவன் கோயிலிருந்து திருவண்ணாமலையில் இருக்கிற பத்திரகாளி அம்மன் ஆலயத்தை போய் சென்றடையும். இப்போ நாங்கள் வந்து சிவன் கோயில் அடியில் நிற்கிறோம். இந்த சிவன் கோயில் அடி பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையாக ஒவ்வொரு முறையும் வந்து ரொம்பவும் அழகாக வந்து சிறப்பாக வந்து சோடிச்சினையெல்லாம் செய்து வச்சுருப்பாங்க. அந்த வகையில் நாங்கள் இந்த 2024ஆம் ஆண்டு இந்த கோணேஸ்வரர் ஊர்வலத்திற்கு என்ன வகையில் வந்து சோடினையெல்லாம் செய்து வச்சுருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். சிவன் கோயில் அடியில் இருக்கிற கடைகள். தம்பி சுற்றுற டேய். ஊரே இதான் பேருந்து.
இப்போ திருகோணமலையில் இருக்கிற திருஞான சம்பந்த வீதியில் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஔவையார் வீதின்னு சொல்லியிருக்கு. இதற்கு முன்னாடி இருக்கிற கோயில் என்ன கோயில்? பேச்சியம்மன் கோயில். பேச்சியம்மன் கோயில் அடியில் போய் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே போகிற வழியிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. அதையும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து உள்ளே போவோம். திரும்புகிற பக்கமெல்லாம் வந்து சுவாமி பாட்டு தான். அதனால் எங்களுக்கு பார்த்திங்க சொன்னால் காப்பிரைட் கிளைம் வந்துடும். அதனால் ஒரு சில இடங்களை வந்து நாங்கள் மியூட் பண்ணிட்டு தான் வந்து நாங்களாக டப் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ பார்த்திங்க சொன்னால் அதனால் வந்து ரியாலிட்டி ரொம்ப மிஸ் ஆகும். ஆனால் இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த வீடியோ காணொலி போட்டு பிறகு எங்களுக்கு இதனால் பிரச்சனைகள் வந்துடும். அதனால் நான் வந்து சினிமா படத்தை தவிர்த்துட்டு நாங்கள் வந்து பார்ப்போம். இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சிவலிங்கத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த நீரெல்லாம் பார மாதிரி ரொம்ப அழகாக வந்து செய்திருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் தாரா அந்த வாத்து அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க. முயலெல்லாம் அதுக்குள்ளே இருந்துச்சு. சின்ன பிள்ளைகள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து ஆசையாக இருந்தாங்க இந்த இடத்த. அதில் முயல் இருக்குது பாருங்கள். அப்படி வந்து உண்மையாக ரொம்ப அழகாக வந்து சோடிச்சு வச்சுருந்தாங்க இந்த பகுதியிலலாம். இந்த வீதிக்கு நேராக முன்பகுதியில் போகணும்னு சொன்னால் பேச்சியம்மன் ஆலயத்தை போய் பார்க்கலாம். ஸோ அந்த பேச்சியம்மன் ஆலயம் தான் இது. பேச்சியம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. நம்மளும் வாங்கியாச்சு. நிறைய பேர் நிற்கிறாங்க. என்னன்னு தெரியல பார்ப்போம் திறந்து. ஆனால் இப்படி உண்மையாகவே நிறைய இடங்களில் வந்து சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. உண்மையாகவே வந்து இப்படி சாப்பாடு கொடுத்தவங்க எல்லாருக்குமே முதல்ல ரொம்ப நன்றி. என்ன காரணம்னு சொன்னால் வெளி இடத்துலேருந்து வரவங்க வந்து அந்த உணவை பெற்றுக்கொண்டு தங்களுடைய பசியை போக்குவதால் வந்து உண்மையாகவே இப்படி உணவு கொடுக்குறவங்களுக்கு வந்து ஒரு புண்ணியம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். உண்மையாகவே ரொம்பவும் மனமார்ந்த நன்றிகள். வந்து இதற்கு அடுத்ததாக வந்து மரத்தடி அப்படின்னு சொல்கிற வந்து ஒரு முக்கியமான பகுதிக்கு போகிறோம். அந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பாக வந்து செய்வாங்க. கடவுளே, இதில் ஏன் ட்ராஃபிக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே சாப்பாடு தான் கொடுக்குறாங்க போல இருக்குது. அதான் இவ்வளோ மக்கள் இவ்வளோ ட்ராஃபிக்காக வரவழிக்கிறாங்க. நல்ல சாப்பாடு. இதைதானே கருணை செய்வாய் சிவபெருமானே, 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 எங்கள் சிவபெருமானே, ஆதுமையால் மைந்தருடன் சிவபெருமானே, சிவபெருமானே, எங்கள் சிவபெருமானே. கண்டமுடன் கணபதியை சேர்த்து கொண்டவர் வந்திருந்தும் தீபவர் காரணனின் தங்கையை சரிபாதி கொண்டவர், காரணனின் தங்கை சரிபாதர் செய்களுக்கு சென்றனரில் தெரியவில்லையோ கற்பூர ஒளியினிலே சிவபெருமானே, கற்பூர ஒளியினிலே
இதுக்கு பிறகு நாங்கள் மத்திய வீதியால் வந்து போய் கொண்டு அதாவது சென்ட்ரல் ரோட்டால் வந்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த ரோட்டால் போகும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக வந்து சோடிச்சு வச்சுருக்காங்கண்டு. இந்த ஒரு பகுதியில் தான் வந்து இப்படி சோடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை, திருவண்ணாமலையில் நிறைய பிரதேசங்களை பார்த்திங்கன்னா இப்படி தான் சோடிச்சு வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து இப்படி போய் வீடியோ காணொலி எடுக்கிற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு இப்போ தான் கிடச்சி. ஏன்னா நான் தனியாக தான் வந்து வீடியோ எடுக்கிறதால பைக்கில் வந்து வேற ஒரு அண்ணோட லிஃப்ட் டிக்கெட்டு போகும்போது தான் நான் வந்து இந்த வீடியோவே எடுக்கிறேன். அதனால தான் இந்த பகுதி இப்படி பதிவேற்ற முடிஞ்சது. இதே மாதிரி நிறைய இடங்களில் இதே மாதிரி தான் அழகாக சோடிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த சென்ட்ரல் ரோட்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் இஸ்லாமிய மக்களும் செறிவாக வாழக்கூடிய பகுதி என்றபடியாலும் இந்த பகுதி வந்து இன்னும் சிறப்பாக இருக்குது. ஏன்னா அவங்களும் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஊர்வலத்தில் வந்து பங்கு பெறுவாங்க, அவங்கள வந்து பார்த்துலாம் மகிழ்வாங்க. அதற்கான காணொலிகள் வந்து நீங்களே பார்க்கலாம். வீதியோரங்களை பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க கூட நள்ளிரவில் வந்து குடும்பங்களாக வந்து இந்த அதாவது இந்த ஊர்வலத்தில் அவங்களும் பங்கு பெற்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து எங்களுடைய இடத்துக்கு ஒரு சிறப்பு ஒரு பெருமைன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இன்னும் தொடர்ச்சியாக வந்து இந்த சென்ட்ரல் ரோட்டில் போய் பார்த்தோம்னு சொன்னால் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்கள் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதையும் நாங்கள் வந்து பார்க்கலாம் என்ன வகையில் இருக்குது. திருகோணமலையில் இருக்கிற நகரப்பகுதி அனைத்தும் சுற்றி வந்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருகோணமலையில் இருக்கிற பத்திரகாளியம்மன் ஆலயத்தில் இந்த சுவாமி ஒரு நாள் தங்கி அதற்கு பிறகு பத்திரகாளியம்மன் ஆலயத்திலிருந்து மீண்டும் ஒரு சில நகரப்பகுதியின் ஊடாக திருகோணமலையில் இருக்கிற கோணேஸ்வரர் ஆலயத்தை போய் சுவாமி சென்றடையும். இந்த நாள் வந்து இந்த ஊர்வலத்தின் இறுதி நாளாக இருக்கும். இந்த காணொலி வந்து முழுமையாக வந்து ஒரு சில பகுதியில் முக்கியத்துவமாக வைத்து எடுத்தப்பட்டது. இந்த காணொலி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னால் முடிஞ்ச தகவல்களை நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நம்புகிறேன். இந்த காணொலியத்தோடு நான் நிறைவு செய்கிறேன். ரொம்ப நன்றி.